நியூஸ் தமிழர்கள் வணக்கம். இந்த கோர்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தனி கட்சி தொடங்கி இருக்கிறார் சசிகலா. ஓபிஎஸ் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். இந்த சூழல்ல அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா அவருடைய புதிய கட்சி என்ன பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா இன்றைய கோர்ட்டினுடைய தலைப்பு. சிறப்பு விருதில் அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். இருவரையும் வரவேற்கும். கூடுதலாக இருவர் இணைய இருக்கார்கள். எனக்கு முதல்ல துரைக்கர் நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். சசிகலாவினுடைய இந்த புதிய பார்ட்டி நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றா? ஏன்னா அவங்க அதிமுகவோட தலைமை மேலே லீகல் டிஸ்பியூட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையும் வாபஸ் வாங்குற மாதிரியான சூழல் வரும்னா தனிக்கட்சி காண்பதுங்கிறது சசிகலாவோட இறுதி முடிவா? நிச்சயமாக இறுதி முடிவாகத்தான் இதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா எப்படியாவது கட்சியை ஒருங்கிணைத்து அதை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கான ஒரு முன்முயற்சியை கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த பொழுதும் திருமதி சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பே இல்லை, அவர் யார் இந்த கட்சிக்கு என்றெல்லாம் கேள்வி எழுப்பிய பொழுது மிக மோசமான விமர்சனங்களை முன்வைத்த போது கூட அவர் எதிர்வினையாற்றவில்லை. தொடர்ந்து பொறுமை காத்தார். எப்படியாவது 2017 அந்த சூழல் திரும்பிவிடும், தன்னை ஆட்சியும் கட்சியையும் வழிநடத்துவதற்கு வரிசையில் நின்று காலில் விழுந்தார்களே அதில் பாதி பேராவது தன் பக்கம் திரும்புவார்கள் என்று காத்திருந்தார். ஆனால் காலம் கனியவில்லை. ஒருபோதும் அதிமுகவில் இடமில்லை என்று திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் இனி 2021 போல ஒதுங்கி இருந்தால் சரியாக வராது, ஏதாவது ஒரு அதிரடி வைத்தியம் நாம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கமும் எண்ணமும் அவருக்கு இருந்ததன் அடிப்படையில் இதை தொடங்கி இருக்கிறார் புதிய அரசியல். இந்த கேள்வியை கேட்கும் போதே அது எடப்பாடிக்கு பாதகமான ஒரு கேள்வியை நம்ம மனசார கேட்கணும். அது வாக்கரசியல். ஆனால் சசிகலா கட்சி தொடங்கிட்டாங்கன்னா அப்போ அதிமுக என்னோட தானே நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்கன்னு தானே அர்த்தம்? இல்லை, அதாவது இது ஒரு இடைக்கால சுதந்திரம் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர்கிட்ட இடைக்கால சுதந்திரத்தை அவரே எடுத்துக்கொண்டார், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டு அது வெற்றி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா அரசியல் கட்சியினுடைய இது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கியதனுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்று அதில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார். செல்வி ஜெயலலிதா அவருடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருந்தது. ஆக ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றால் அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். தொடர் தோல்விகள் வருகிற பொழுது தலைமை மீது ஒரு பெரிய பலத்த சந்தேகமும் தலைமையினுடைய திறமையின் மீது ஒரு பலத்த சந்தேகமும் கேள்விக்குறியும் எழுவது இயற்கை தானே. அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி செல்லுகிற இந்த போக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற பார்வை வந்திருக்கு கட்சியிலே கூட. 2024 தேர்தல் தோல்வி என்பது ஒரு மிகப்பெரிய தோல்வி. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 53 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத ஒரு பின்னடைவு, சரிவு, தோல்வி. இதை தூக்கி நிறுத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியால் முடியாது என்கிற நிலைமைக்கு வந்து தான் அந்த முன்னணியினர் 6 பேர் போய் அவர்கிட்ட முயற்சி பண்ணுங்கிறாங்க, எப்படியாவது நம்ம சேர்த்து கொண்டு போயிடணும். அந்த முயற்சியும் தோல்வியில் முடிகிறது. திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் தொடர்ந்து கட்சியை ஒருங்கிணைப்போம், நோக்கம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்குரிய வல்லமை அதிமுக வேண்டும் என்றால் ஒரு ஒருங்கிணைந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டும். காலமெல்லாம் இரட்டைக்கு வாக்களித்த இந்த கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கடந்த 2024 ஒதுங்கிட்டாங்க, வாக்களிக்கவே போகலை. ஸோ இந்த நிலைப்பாடு தான் கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த மூத்த முன்னணிகள் இந்த முயற்சி எடுக்கிறார்கள். திருமதி சசிகலா அவர்கள் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி தனக்கு எதிராக எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் இவரை முதலமைச்சராக கொண்டு வந்தாருங்கிறது வரலாற்று பதிவு இன்னும் கூட அது வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பொறுப்பை ஏற்ற உடனே கட்சியை பின்னுக்கு தள்ளி தன்னை முன்னிறுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து எடுத்ததனுடைய அந்த விளைவு தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ ஏதாவது ஒரு இடத்தில் இதற்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும். அடிக்கடி திருமதி சசிகலா சொல்கிற போது துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்தி கொண்டு வரும் அப்படிங்கிறார். அப்போ துரோகிகளை வீழ்த்த வேண்டும் என்று அந்த நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது கட்சிக்கு சேதாரம் வரும், மாற்று கருத்தே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயம் தோல்வி அடையும். அந்த தோல்வியின் மூலம் பாடம் கற்று அடுத்த வெற்றிக்கான அந்த முன்னெடுப்பை செய்வோம் என்கிற பார்வையினுடைய ஒரு முன்னோட்டமாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கட்சியை காப்பாற்றுவோம், ஆட்சி அதிகாரத்திற்கு அப்புறம் பார்ப்போம், அடுத்த தலைமைகளோட வரட்டும் அப்படிங்கிற பார்வை இருந்ததுனால நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி தான் எப்படியாவது கடந்த அந்த 2017 இந்த ஆட்சியும் கட்சியும் இப்படி புரிஞ்சுக்கிறேன். 2021 டிடிவி தனியாக இருந்து அதிமுகவுக்கு என்ன சேதாரத்தை ஏற்படுத்தினாரோ
சசிகலா இந்த தேர்தலில் அதை விட கூடுதலான சேதாரத்தை. ஏன்னா திரு டிடிவி தினகரனுக்கு என்று தனியாக வாக்கு இல்லை. அமமுக என்கிற அரசியல் இயக்கமே திருமதி சசிகலா அவர்களுக்காக தான் தொடங்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அவரே சொல்லியிருக்கிறார் அண்ணாதிமுக சொல்லணும். எனவே அந்த வாக்குகள் என்பதும் இவர்களுக்கானது தான். எனவே அதை விட 2 மடங்கு சேதாரத்தை திருமதி சசிகலாவால் ஏற்படுத்த முடியும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் புகழேந்தி சார். வணக்கம். சசிகலாமா ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க, என்ன நினைக்கிறீங்க? எப்படி போகுது? என்ன கதை? நீங்கள் கேட்டது மாதிரி முன்னாடி என்னுடைய நண்பர்கிட்ட அவர் எல்லா விஷயமும் தெரிந்தவர். நேற்று அவங்க ஸ்பீச்சில் ஒன்று விட்டாங்க சார், சொல்றதுக்கு மறந்துட்டாங்க. அது என்ன சொல்லியிருக்கணும்னா, என்னுடைய முதுகில் இடமில்லை குத்துவதற்கு இனிமேல்னு சொன்னாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அவங்க இதை மறந்துட்டாங்க. அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயிலில் சரண்டர் பண்ணது நான் தான், வக்கீலோட வரும்பொழுது பெங்களூர்ல ரிசீவ் பண்ணது புகழேந்தி, பிணை கொடுத்தது நான் தான். ஆனால் என்ன நடந்ததுன்னா வில்சன் சார், உங்களுக்கு நேற்று அவர்கள் முதல்ல ரொம்ப 9 வருஷம் உள்ள வரலன்றதை அடிக்கடி இண்டிகேட் பண்ணிட்டாங்க. மிகவும் தாமதமாக வந்திருக்கிறார்கள். இனி களம் அமைப்பதோ வேட்பாளர்களை நிறுத்துவதோ அதற்கு பின்னால் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டாலும் மிகவும் கடினமாக இருக்கும், சாதாரணமாக இருக்காது. அது அவர்களுக்கே தெரியும். பல கூட்டணி பேசியவர், பல தேர்தல்களை அம்மாவுடன் சந்தித்தவர். பாருங்களேன், அவர் உடனே ஒருத்தர் சொல்றாரு, இந்த புதுசா கடைக்கு வர இட்லி தோசை வடையெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு. அவர் ஒரு ஊசி போன போண்டான்றதை மறந்துட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றார். அன்பு நண்பர் சொன்னது போல எல்லாமே அவர்களால் தான் இன்றைய தினம் போகும் பொழுது ஆட்சி அதிகாரம் தோசை போண்டா எதுனாலும் மாவு ஒண்ணுதானே. கரெக்ட். அது ஊசி போன மாவுன்ற அதுதான் தலைவா சொல்லிட்டு இருக்கேன். அது பரவாயில்ல, மாவு ஒண்ணுதான், மாவு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆகவே ஊசி போன போண்டா யார் ஏற்படுத்தினாங்களோ, அந்த மாவை யார் ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ அவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. இல்ல எனக்கு சொல்லுங்க, இந்த நேரத்துல புது கட்சி தொடங்குறதுங்கிறது சசிகலாவோட மோட்டிவ் என்ன? அவங்களோட ஒரே டார்கெட் அவங்க கட்சி ஆட்சிக்கு வர்றது இல்ல. கரெக்ட், யுவர் கரெக்ட். நீங்க பாயிண்ட் புள்ளிக்கு வந்துட்டீங்க. ரொம்ப மெயினா தனி கட்சியெல்லாம் இனி துவங்க முடியாது சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, தனி கட்சி பெயரை நீங்க சொல்லிக்கலாம். அந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அப்புறம் ரெகக்னேஷனுக்கு போகும், முதல்ல ரிஜிஸ்டர் ஆகும். மினிமம் நெல்சன் சார், நீங்க ஒரு 6 மாசம் 8 மாசம் ஆகும் மினிமம். ஆகவே எதுவுமே உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா எதையும் பண்ண முடியாது. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியாது இல்ல, வேற யார் பேர்லயாவது கட்சி அல்லது இயக்கமா பதிவு செய்யப்பட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா எலெக்ஷன் இப்போ ஓபிஎஸ் பேர்லயோ இல்ல குறைஞ்சபட்சமா மற்ற கட்சிகள் பேர்லயோ வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இல்ல, இன்னைக்கு கரூர்ல ஒரு கட்சி யாரோ ஆரம்பிச்சிருக்காங்க, அது வெப்சைட்ல வந்திருக்கு. ஆகவே இந்த கட்சி வெப்சைட்ல யாரும் வரல, வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், அப்சர்வ் பண்றோம். அது வரல, அது கஷ்டமான ஒண்ணு. வேணா பேருக்கு கட்சி வச்சுக்கலாம், பின்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா என்னுடைய நோக்கமும் பார்வையும் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க ஒத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஒருவரை அரசியலில் பொது எதிரியாக நிறுத்தி தன்னை ஏமாற்றியவர், ஆட்சி அதிகாரத்தை அவரால் தான் துறந்தோம், அரசியல் அனாதைக்கு ஆக்கப்படும் வரை அவர் நம்மை விடவில்லை, அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன பாடம் எடப்பாடி நடத்த போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. சசிகலாவோட புதிய கட்சி எடப்பாடிக்கு என்ன பாடத்தை நடத்த போகுது? எஸ், நீங்க கரெக்டான அருமையான கேள்வி கேட்டீர்கள் சார். ஒரு கட்சி சார், ஒன்னு ஓபிஎஸ் ஒரு அணி சார், சின்னம்மா என்கிற சசிகலா ஒரு அணி சார், தினகரன் இங்க இருந்து பிரிஞ்சு போயிட்டாரு, அங்க போய் அவரோட சேர்ந்தார், விட்டுருங்க, அவரு அங்க போய் சேர்ந்துட்டாரு. அதிமுக 2 3 இப்படி எங்களை போன்றவர்கள் இப்படி பிரிந்து இருக்கிறதை பார்க்கும் பொழுது யார் ஓட்டு போடுவான்றீங்க? இந்த கட்சி சுதந்திரமாக இல்லை, இந்த கட்சி பிளவுபட்டிருக்கிறது. ஆகவே எடப்பாடி தலைமையிலான கட்சிக்கு இரட்டை இலையை காமிச்சா கூட ஓட்டு விழாதுங்கிறீங்க. டெபாசிட் கிடைக்காதுன்ற ஒரு படி மேல போயிட்டீங்க. நான் விளையாட்டுக்கோ ஒரு மேல இருக்க கோபத்திலேயே சொல்லல. டெபாசிட் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா பெரிய விஷயம். களத்துல எங்க பார்த்தாலும் இல்லையா, மைனஸ் போயிருக்க கூடாது. பாருங்க, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. மக்கள் ஏத்துக்கல. ஏன்னா நேற்று வரைக்கும் டெல்லி போயிட்டு வந்த பின்னாடி முகமூடி எடப்பாடின்னு கூப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர். ஆகவே அவரோடு சேருவதும் தூக்கிலே தொங்குவதும் ஒன்று என்று சொன்னவர் அவர். 15 தடவை சிறைக்கு போனாலும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று முழங்கியவர் அவர்.
ஆகவே இவ்வளவெல்லாம் பேசினவர் இப்போ போய் கூட சேர்றாருன்னா திடீர்னு யார் ஏற்றுக்கொள்வார்கள், யார் ஒப்புக்கொள்வார்கள்? பயங்கரமான எதிர்ப்பு நிலவுகிறது. பழனிசாமியினுடைய முடிவுகள், அதாவது அவர் எடுத்திருக்கின்ற ஒரு முடிவுகள் பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட போமாட்டேன்னு சொல்லி போனதும், இவரோட சேரமாட்டேன் தினகரனோட சொல்லிட்டு சேர்ந்ததும், இது இரண்டுமே அவருக்கு எதிர்ப்பாக மாறிவிட்டது. வருங்காலத்தில் பார்த்தீர்களானால் அவர்கள் நேரடியாக கேட்கிறேன், முக்குலத்தூர் சமூகத்தினுடைய முகமாக இப்போதும் பார்க்கப்படுகிறாரா? இப்போ அவங்க ஆரம்பிச்சிருக்கிற கட்சி 2026 அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள்ல 2021 விட கணிசமான சேதாரத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அதாவது முக்குலத்தோர் மாபெரும் வீரர்களாக பார்க்கப்பட்டவர்கள், பசும்பொன்னையா அவர்கள் வழியில வந்தவர்கள். ஜாதியை பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜாதியே பிரதானமா இருந்திருந்தா என்னுடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் ஆண்டிப்பட்டியில வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆனா அந்த மக்கள் சோர்ந்து விட்டார். ஐயோ, இவங்களும் இப்படி பண்ணிட்டாங்களே, தினகரன் ஏமாத்திட்டாரு, இவங்களும் அரசியலுக்கு உள்ள வரலையேன்னு சோர்ந்து நிற்கின்ற மக்களிடத்திலே போய் நாம் நிற்கிறோம். அவர்கள் ஏதாவது கண் திறந்து ஆதரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால், ஆனா எடப்பாடியினுடைய எதிர்ப்பு அவரிடத்திலே பொதுவாக இருக்கிறது. அது யாருக்கு லாபமாக போய் முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புதிதாக வந்த விஜய் கட்சி தாவேகாவுக்கும் போய் முடியும். அங்கேதான் இவர் உள்ளே நுழைகிறார். 9 ஆண்டுகள் விட்டு வரும் பொழுது அவர்கள் நீங்க சொன்ன கண்ணோட்டத்துல அந்த சாதி மற்றவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு சின்னம்மாவை ஆதரித்தால் ஓரளவுக்கு வாக்குகள் கிடைக்கும். ஆனால் ஒன்று, நான் ஓபிஎஸ் ஆகட்டும், நான் பழகாதவன் அல்ல, அவ்வளவு பழகியவன், இவர்களை சிறையிலே இருந்து பார்த்து கொண்டவன். ஆனால் நான் சொல்லுகிறேன், முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. கொஞ்சம் கேண்டிடேட்டையாவது தன்னை சுத்தி இருக்கின்ற ஆதரவாளர்களை நிலைநிறுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். அதை செய்யாம ஒரு கூட்டத்தை நடத்திட்டு பின்னாடி போயிட்டீங்கன்னா நீங்க அது சரியான அரசியல் ஆகாது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த பல தலைவர்களுடைய உரையை கம்பேர் பண்ணுகிற போது நேற்றைய சசிகலாவின் உரை ரொம்ப துல்லியமானது, ரொம்ப நேர்த்தியானது, ரொம்ப அரசியல் பூர்வமாக அழுத்தம் திருத்தமாக திருத்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் அவங்க ரொம்ப கேஷுவலா அதை முன்வைக்கிறாங்க. அந்த கட்சி கொடி அறிமுகத்துக்கான வாசகங்களை வாசிக்கிறத தவிர மீதி அவங்க எடுத்து வச்ச எல்லா பாயிண்ட்டும் ஊர் பக்கம் நம்ம உட்காந்து என்னாச்சு தெரியுமா, என்ன பண்ணாங்க தெரியுமான்னு ஆரம்பிக்கிற அந்த கதை டோன் வந்து ஒரு அற்புதமான ஒன்று. அது அதிமுக தொண்டர்கள்ட்ட எடுபடுமாங்கிறதா என் கேள்வி. ஐ ஆம் வெரி வெரி மச் அப்ரிஷியேட்டிங். உங்களோட அப்சர்வேஷன் நான் மிகவும் பாராட்டுகிறேன் நெல்சன். ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க அழகா சொன்னீங்க. அவர்கள் பேசியது ரியாலிட்டி, அதாவது வந்து உள்ளபூர்வமா இயற்கையா பேசிட்டாங்க. எல்லாத்தையும் உண்மையை சொன்னது எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு பக்கம் பெயரையே சொல்ல விரும்ப மாட்டேன், அந்த துரோகத்தை செய்தவர் எடப்பாடி பழனிசாமின்னு மிக தெளிவாக கோடிட்டு காட்டியவர். தினகரனையும் டச் பண்ணிருக்கோம், தினகரனையும் விட்டுக்கூடாது. இல்ல அந்த புள்ளி அப்படி இருக்கா, அந்த புள்ளிக்கு நான் திரும்ப வரேன். இந்த அமர்வில் கூடுதலாக நம்மோடு அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். ராமகிருஷ்ணன் சார், சசிகலாவோட இந்த திடீர் முடிவு எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒன்று அவங்க கொஞ்சம், அதாவது அவங்களே சொன்ன மாதிரி காத்திருந்தார்கள், பொறுமையாக இருந்தாங்க. தென் நீங்கள் சொல்ல போனோன்னா 2021 அந்த தேர்தலில் அவங்க விலகி இருந்தாங்க. பட் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒரு வித்தின் அ மந்த் ஆர்ஸோ அவங்க வந்து அந்த முதல்ல டெலிஃபோனில் பேசுகிறது, அந்த மாதிரி ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம்லாம் வைத்து கொண்டார்கள். அப்புறம் ஆனால் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கான்டாக்டில் இருந்தாங்களே தவிர ஒரு பெரிய இப்போ செய்திருக்கிற ஒரு இதை மாதிரி செய்யலை. ஓகே, அந்த விதத்தில் இப்போது இந்த தேர்தல் சமயத்தில் இவங்க இப்போ ஒரு கொடியே ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை இது பண்ணி அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக எடுத்துகிட்டு செல்ல முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் உங்களுக்கு வந்து 1996 மூப்பனார் வந்து ஏப்ரல் 27 தான் முதல் கட்ட இது வாக்குப்பதிவு. ஏப்ரல் 2ஆம் தேதி கட்சி ஆரம்பித்தார். ஓகே, உடனடியாக அதான் தேர்தல் கமிஷன் வந்து கொடுக்கணுன்னா என்ன வேணால் செய்யலாம். ஓகே, அதனால் வந்து அவர் சொன்ன மாதிரி இவர் புகழேந்தி சொன்னது ஒரு இது பொதுவாக இருக்கிற இது. பட் உங்களுக்கு அது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க இன்னொரு டைம் செஞ்சு கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய, என்னை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இல்லை. பட் இவங்க வந்து இப்போது அந்த நேற்றைக்கு அவங்களுடைய உரையில் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்க திமுகவை சாடுறாங்க. அவர் எம்ஜிஆர் தான் வந்து கருணாநிதி இது பண்ணார், ஆட்சியில் கொண்டு வந்தார். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா,
எம்ஜிஆரை எவ்வாறு கருணாநிதி வந்து அவர்கள் வந்து கட்சியிலேருந்து ஒதுக்கினாரோ நீக்கப்பட்டாரோ அதே மாதிரியான ஒரு இது வந்து அனுபவமோ அதே மாதிரியான ஒரு இது எனக்கும் கிடைத்திருக்கிறது. எம்ஜிஆர் கலைஞரை நீக்கின மாதிரி எடப்பாடி என்ன நீக்கிருக்காரு, என்ன வந்து இது பண்ணிட்டாரு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுதான் சொல்ல, அவங்க மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லே அப்சர்வராக அது தெரியுது. அதற்கு பிறகு அவங்க ஒரு தன்னை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு துரோகம் இழைக்கப்பட்டது, என்னை வந்து நெஞ்சில் குத்திட்டாங்க, குத்துற வேண்டதெல்லாம் குத்தி அதாவது தன்னை வந்து ஒரு அந்த லைன் ரொம்ப முக்கியமான. நடிகர் அஜித்துக்கு பிறகு என் முதுகில் அதிகமான அம்புகளுக்கு பாய்ந்தது வந்து சசிகலா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். அவ்வளோ பேர் குத்திருக்காங்களா? இல்லை, அதாவது அதை விட அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தான் வந்து ஒரு விக்டிம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இன்ஃபேக்ட் இதை நீங்கள் எப்படி என்னை பொறுத்தவரை எப்படி பார்க்கணுன்னா, ஏனென்றால் அவங்கள பற்றியான ஒரு பப்ளிக் ஒரு பொது இதில் வந்து தளத்தில் ஒரு பொது இதில் பேசும்பொழுது அவ்வளோ ஒன்றும் இது வரைக்கும் சாதகமாக இல்லை, பெண்கள் மத்தியிலும் உள்பட. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு என்னை பொறுத்தவரை இது ஒரு இமேஜ் மேக் ஓவர். ஓகே, ஏனென்றால் அவங்க அந்த நேற்றைக்கு தேர்ந்தெடுத்த இடம், மாவட்டம், இதெல்லாமே ஒன்றும் ரொம்ப இதோ ஒரு சாதாரணமாக நடக்கலை. இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த இன்டென்ஷன் பிகைன் திஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவங்களுக்கு ஆட்சிக்கு வர்றது இன்டென்ஷன் இல்லை. அப்போ அவங்க இன்டென்ஷன் வந்து பியூர் இல்லையா? எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணணும், எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணணும். எடப்பாடி நடத்துகின்ற அந்த கட்சியை இருக்குல்ல, அதை பலவீனப்படுத்தி தேர்தல் ரீதியில் அரசியல் ரீதியில் பலவீனப்படுத்தி அதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு அது தோற்று போகுமே ஆனால் அஇஅதிமுக, ஓகே, இப்போ அதுதான் அஇஅதிமுக, அதனால் அதில் ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஓகே, ஸோ அதனால் அது தோற்று போகுமே ஆனால் அதற்கு பிறகு நம்ம வந்து கட்சியை வந்து நம்ம கையில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இது ஏற்பாடாகத்தான். அதாவது நடக்குமாங்கிறது இன்னொரு விஷயம். பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள எந்த அளவிற்கு ஒரு பலவீனப்படுத்தணுமோ படுத்தி, இன்ஃபேக்ட் ரொம்ப அந்த இது வந்து ஓரளவுக்கு அந்த அதாவது பெயில் கண்டிஷன்ஸ்லாம் எவ்வளோ ஸ்டிஞ்சண்ட்டாக இருந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது தனக்கு வந்து ஒரு அனுதாபம். நீங்கள் சொன்னதில் ஒரு லைன் முக்கியமான ஒன்று. ஒரு பொதுத் தலைவராக ஸ்டாலின், எடப்பாடி மாதிரி ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சசிகலா இப்போது தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இடத்துல இல்லை. ஆனால் அவங்க குறிவைக்கிறதுங்கிறது அதிமுக வாக்காளர்கள், இரட்டை இலக்கி வாக்களிச்சுக்கிட்டு இருந்தவங்க. 1990களுக்கு பிறகு ஜெயலலிதாவுடனான நட்புக்கு பிறகு தென் மாவட்டங்களில் முக்குளத்தோருக்கு எல்லா பரவலான அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்ததில் சசிகலாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நீங்கள் கட்சிங்கிறது மட்டும் இல்லை, எல்லா மட்டங்கள்லையும் பெரிய லெவலில் அதிகாரம் இல்லாமல் இருந்த அந்த சமூகங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர்கள் அடிப்படையில் சசிகலாவுக்கு தென் மாவட்டங்களில் அதிமுக வாக்காளர்கள் மத்தியில், இரட்டை இலைக்கு வாக்களித்த விசுவாசிகள் மத்தியில், முக்குளத்தோர் சமூக மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. இந்த செல்வாக்கு சசிகலாவை முதலமைச்சர் ஆக்காது, ஆனால் இந்த செல்வாக்கு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்காமல் தடுக்குமாங்கிறதா என் கேள்வி. அதாவது உங்களுடைய முதல் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு முழுமையான உடன்பாடு இல்லை. அதாவது நீங்க சொல்றீங்களா முக்குளத்தோர் சமூக பெரிய லிஸ்ட் போட்டீங்க, அவங்ககிட்ட இருக்கலாம், ஓரளவுக்கு இருக்கும், முழுமையாக இல்லை. ஏன்னா ஒருவேளை அவ்வாறு இருந்திருக்குமே ஆனால் 2021 நான் வந்து கட்சி விட்டு ஒதுங்கி நிற்கிறேன், அரசியலேருந்து விட்டு ஒதுங்கி நிற்கிறேன்னு ஒரு அறிவிக்கை கொடுத்த பொழுது அவங்க வீட்டு முன்னால் எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு நீங்க சொல்றீங்க இல்லையா, பெரிய தென் மாவட்டங்கள் நீங்க குற்றவாளியாக சிறை சென்றிருக்கிற போது இல்ல அதனுடைய சூழல் வேறு. இல்ல அது நீங்க அதெல்லாம் விட்டுருங்க, குற்றவாளிலாம் முடிச்சு தானே வந்திருக்காங்க, அவங்க குற்றவாளி அல்ல. நம்பர் 1 இல்ல பிரச்சனையாக அவங்க சிறை சென்று திரும்பினாலும் தேர்தலில் போட்டியிட முடியாத அது இல்ல பிரச்சனை. நான் சொல்றது அது இல்ல பிரச்சனை. அவங்களை போட்டியிடன்னு யாரும் வந்து சொல்லணும்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவிற்கு நீங்கள் சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு செல்வாக்கு, ஒரு ஆதரவு மக்கள் மீது இருந்து அவங்க மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். நிறைய பேர் வந்திருக்கணும். ஓகே, எத்தனை பேர் வந்தாங்கங்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அது விட்டுருங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் நான் முழுமையாக ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட்டில் சொன்னீங்களே அவர்கிட்ட, அந்த மாதிரி நான் இப்போ என்னால் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது, எனக்கு ஐக்கியூ ரொம்ப குறைவு தான். இது ஒன்று உங்களுக்கு இன்டென்ஷன் புரியுது இல்லை, அது புரியுது இல்லை, ஐக்கியூ குறைவு, அதனால சரி ரைட். நம்ம எப்போதும் ரொம்ப சீரியஸாக பேசக்கூடாது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாகவும் இருக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2, இப்போ வந்து அவங்களுடைய இன்டென்ஷன் என்னன்னா, அதாவது அவர் நண்பர் சொன்ன மாதிரி அமமுக என்ன பாதகத்தை ஏற்படுத்தியதோ
அது 20 தொகுதிகளில் அவங்க வந்து தோற்படிப்பதற்கு அவங்க இதுவாக இருந்தாங்க. இந்த தடவை 20 தேர்தலுக்கு முன்னால் இருப்பாங்களா, அது அதிகமாக இருப்பாங்களா குறைவாக இருப்பாங்களாங்கிறது இப்போ பாயிண்ட் இல்லை. பட் ஏதோ ஒரு அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இல்லை, அது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. சக்சீட் ஆகுமான்னு கேட்குறேன் நான். அந்த எண்ணம் அது ஓரளவுக்கு சக்சீட் ஆகும், ஓரளவுக்கு சக்சீட் ஆகும். அதாவது அது நம்ம வந்து என்ன பொறுத்தவரை ஓரளவுக்கு சக்சீட் ஆகும். அவங்களுடைய எல்லாம் என்டையராகவே வந்து அவங்க தான் வந்து ஃபேஸ் ஆஃப் முக்குளத்தோட நானும் சொல்லலை. ஆனா இப்போ முக்குளத்தோர் வந்து திமுக இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனா அதிமுகவில் இருந்தவர்கள், அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் மத்தியில சசிகலா எவ்வாறு இன்னொன்று நீங்க இப்போ பாலிடிக்ஸை வந்து அப்படி நம்ம ஃபிளாட்டாக நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆள் மங்குகிற காலங்களில், தோல்வி வருகிற காலங்கள்ல இருந்து திரும்ப எழுந்து வருகிற காலங்களுக்கும் அவர்கள் பின்னால தொண்டர்கள் அணி திரள்வாங்க. அப்படியே மக்கள் வந்து அப்படியே ஒரு தோல்வியோட காணா போயிடுறது இல்லையா ஒரு அரசியல் கட்சி? இல்ல அதாவது நீங்க அந்த எனிவே அது விட்டுருங்க, இப்ப நம்ம அது தனி விவாதம். பட் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து முக்குளத்தோர் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்துச்சு அப்படிங்கிற கருத்தை நான் முன்வைக்கல. அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கு இவங்களால தான் பல காரியங்கள் செய்யப்பட்டன அப்படிங்கிறது சில பேருக்கு பலன் அடைஞ்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் நான் மறுக்கலை. பட் அது வந்து ஒரு பெரிய அளவில் இருந்துச்சா அப்படிங்கிறது டிபேட். அண்ணே வணக்கம் அண்ணே, வரவேற்கிறோம் அண்ணே. சசிகலாவோட உரை கேட்டிங்களா? எப்படி இருந்தது? இதில் காலதாமத்துக்கு மன்னிக்கவும், கேட்டேன், ரசிச்சிங்களா? ஒரு அரசியல் அனுபவம் மிகுந்ததை அவங்க வார்த்தைகள்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது, அரசியலை விமர்சனம் பண்ணுகிறவன் தானே அடியேன். அதனால் அரசியலில் அதிகாரத்தை சுவைத்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள், அதனால் செல்வாக்க அடைஞ்சவங்க, அவர்களுக்கு அந்த நுணுக்கங்கள் அதெல்லாம் தெரியும். மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் சார் சொல்லுகிற போது கூட அந்த இதெல்லாம் தெரியும். ஏன்னா 2 முதலமைச்சருடைய, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களோடையும் ஜெயலலிதா அம்மா அவங்களோடையும் இவங்கெல்லாம் நேரடியாக இருந்தவங்க. அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளவு இதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க இவ்வளவு காலம் கழித்து இப்பொழுதுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. நீங்கள் சொல்லுங்க, எதனால் வந்திருக்காங்க? இப்போ எதனால் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் அவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிரூபிக்கப்படாத அல்லது இந்த நேரத்தில் வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குதா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நிறைய சொன்னாங்க. நீங்கள் எதில் அது அபாண்டம்னு சொல்கிறீங்க? இல்லை, அவங்க என் மீது அந்த நிறைய பழிகள் எல்லாம் சுமத்துக்கிறாங்கல்ல, அது வந்து எப்படி இந்த நேரத்தில் இப்போ தான் அது ஞாபகத்துக்கு வந்துச்சா? 9 ஆண்டுகளுக்கு பிறகு காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் மறந்துட்டு அல்லது விட்டுட்டு 100 பக்கம் 16ஆம் நாள் காரியங்கிறது ஒரு வீட்டில் துக்க வீட்டில் செய்ய வேண்டிய ஒன்று. 16ஆம் நாள் காரியம் செய்ய வேணான்னு பரோவில் கேன்சல் பண்ணுற அளவுக்கா சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ரேப்போ இருந்தது. எவ்வளவு அரசியல் எதிரியாக இருந்தாலும் ஒரு குடும்ப துக்க விழாவில் பங்கெடுக்கிறதுக்கான உரிமையை மறுக்கிற அளவுக்கா எடப்பாடி பழனிசாமி இருந்தார்னு சென்னையில் உட்காந்துருக்கிற நெல்சனுக்கு ஒரு கேள்வி தோணுதுன்னா, தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு தோணாதா? அரசியல் குற்றச்சாட்டு விடுங்க, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நீங்கள் சிறையில் இருந்தபோது உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒருவரை எப்படி வந்து டீல் பண்ணியிருக்கீங்கிறத அவங்க வெளில சொல்லும்போது, ஒரு அதிமுகவோட கடைக்கோடி தொண்டனுக்கு என்னப்பா இப்படியாப்பா நீ டீல் பண்ண, என்ன வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கறதுக்கு லீவு தர மாட்டேங்கிறாங்க, செத்து போன பிறகு குறைந்தபட்சமாக 16 நாள் காரியத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னா என்ன மாதிரி நம்ம ஆட்களை உருவாக்கி இருக்கோம், எப்படி வளர்த்துருக்கோம்னு ஒரு கேள்வி வரும்லண்ணே. 2021 அரசியலை விட்டு நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு சொல்லுகிற போதே அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஒரு பதில் சொல்கிறாங்க, எனக்கு கோபம் இருக்குது, எனக்கு வருத்தம் இருக்குது, எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க, ஆனால் கட்சி நல்லா இருக்கணும், என்னை துரத்தி விட்டுட்டு ஹிட் டிவி அனுப்பிட்டு நீங்கள் 2 பேர் சரி எதையோ பண்ணுங்க, ஆட்சிக்கு வாங்க, அப்புறம் பேசுவோம், அதிமுகவை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து திரும்ப அதிகாரத்துக்கு கொண்டு வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிறாங்க. ஒரு
நீச்சல் தெரியாத துடிச்சு கொண்டிருக்கிற போது அவர் கரை சேர்ப்பதை விட நீயா நீந்தி வா அப்படின்னு சொல்லுவது அது ஒரு அரசியல். எப்படி எப்படி நீயா அரசியலுக்கு வாங்க, நீங்களா ஜெயிச்சு வாங்க, ஆனால் நான் அரசியலை விட்டு ஒதுங்கி நிற்கிறேன், விலகி நிற்கிறேன். திமுக போட்ட பொய் வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து சசிகலா பிரச்சாரம் பண்ணாங்கன்னா திமுக அதை எப்படி டீல் பண்ணும்? ஊழல் குற்றவாளி சசிகலா பிரச்சாரம் செய்கிறார், இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள்னா இரட்டை இலை நன்மைக்காக ஒதுங்கி இருந்தேன், இரட்டை இலையை ஓபிஎஸ் இபிஎஸும் காப்பாற்றுவாருங்கிறதுக்காக ஒதுங்கி இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒத்துமையாகவும் இல்லை, இரட்டை இலையை காப்பாற்றவும் இல்லை, அம்மா கொடுத்துட்டு போன ஆட்சியை தக்க வைக்கவும் இல்லை, மொத்தமாய் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாய் அதிமுகவை கொண்டு வந்து நடுத்தெருவில் நிறுத்தியிருக்கிறீர்கள். இப்போ இனிமே பார்க்கவே முடியாது. சரி, ஏதாவது செய்வோம், எந்திரிச்சு வரேன். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் இறந்தபோது அங்கே ரெண்டு பேர் தான், ஜார்ஜியை தான் பிரிஞ்சாங்க. அவங்க 2 பேரும் புரட்சித் தலைவருக்காக ஒன்று சேர்ந்தார்கள். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்தபோது அவங்க மறைவுக்கு பிறகு 4 பேர் உதயமானார்கள். சசிகலாம்மா, திரு டிடிவி தினகரன், இவர்கள் 2 பேரால் உருவான இந்திய நாட்டில் முதல் சட்டமன்ற உறுப்பினராகி முதல் முறையாக எந்த மாநிலத்திலேயாவது எந்த உலகத்தில் நாட்டிலேயாவது முதலமைச்சராக முடியுமா? இவர்கள் இருவரால் அரசியலுக்கு வந்து முதலமைச்சரான திரு ஓபிஎஸ், இவர்கள் மூவரால் வந்த திரு இபிஎஸ். இந்த 4 கோணம் இருக்கு இல்லையா, இந்த 4 தான் இன்னைக்கு சிக்கல். இதிலிருந்து ஒரு அதிமுக ஒரு பாடம் ஒன்று கற்றுக்கிறணும். புரட்சித் தலைவர் இருந்தபோது 2 பேர் விட்டு கொடுத்துட்டாங்க புரட்சித் தலைவருக்காக. ஜெயலலிதா அம்மா உருவாக்கின 4 பேர் 4 திசையில் இருக்காங்க. அதில் இன்னைக்கு அதிமுகவின் பொதுச் செயலராக சட்ட ரீதியாகவும் நீதிமன்ற ரீதியாகவும் பொதுக்குழுவு கூட்டி அடிப்படை கட்டமைப்போடு இன்றைக்கு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவரை வீழ்த்துவதற்கு ஒரு சக்கர வியூகம் 9 ஆண்டுகள் ஆயிருக்குது. அப்படின்னா இப்பையும் சொல்றேன், இனிமேலுக்கு அதிமுகவில் நாங்கள் அடுத்த தலைவரை பொதுக்குழுவே தீர்மானிக்கணும், விட்டுறாதீங்க. இந்த 4 பேரும் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாவோ அடுத்து நீங்கள் ஒரு தலைவர் இறக்கிற போது இன்னொரு தலைவனை அந்த இடத்துல அமர வச்சுட்டு போங்க. அப்பொழுதுதான் புரட்சி தலைவர் உயிர் வாழ்வார், அந்த கொள்கைகள் உயிர் வாழும். அப்படின்னு நான் பார்க்கிறேன். 4 பேர் 4 கோணம். எடப்பாடியை பொதுக்குழு ஒரே மனதாக பொதுச் செயலராக ஏற்றுக்கிட்டாங்க. இரட்டை தலைமை எப்படி ஒற்றை தலைமை ஆனதுங்கிறது குறித்து இப்போது அக்னீஸ்வரன் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். ஒரு பொதுக்குழுவில் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே சிக்கல், அந்த எடப்பாடி பழனிசாமி கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருந்தால் இந்த மீதம் இருக்கிற 3 பிரிவுகளுக்கும் வாய்ப்பே இருந்திருக்காது, வாய் பேச முடியாமலேயே போயிருக்கும். இந்த 3 பேருக்கும் வாய் பேசுவதற்கான சூழலையும் அதிமுகவை மீட்க வேண்டும்ங்கிற சூழலையும் யார் உருவாக்குனா? செங்கோட்டையன் சொல்லிட்டு போறாரு, 6 பேர் போய் பார்த்தோம், அண்ணன் இது செய்யறது சரியில்லைன்னா 26ல் ஒன்னா இல்லைன்னா திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வர முடியும். அப்படி ஒரு கூட்டமே நடக்கலன்ட்டாரு எடப்பாடி. ஜனநாயக கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரத்தான் செய்யும். ஆஹோ, மற்ற கட்சிகள்லாம் சர்வாதிகார கட்சிகளா? அதிமுக தான் ஜனநாயக கட்சியா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஜனநாயக கட்சினால என்ன எல்லாரையுமா வந்து நம்ம வந்து இப்ப கையை காமிச்சு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்துருவாங்களா என்ன? அக்னீஸ்வரன் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அதிமுகவை அழிக்கிறதுக்காகவே கட்சியை தொடங்கியிருக்கீங்க, சொல்றது பூரா பொய்ங்கிறார். சசிகலா சொல்றதெல்லாம் பொய், தவறு. அவரு இன்னைக்கு ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறேன். நீங்க சொல்லல, நீங்க சொல்றது இளவல் அக்னீஸ்வரன் துணி சும்மா கணீர்னு வரும். இன்னைக்கு ஏதோ அக்னீஸ்வரன் என்ன இப்படி மெதுவா அடக்கி வாசிக்கிறார் தெரியல. மழை பெஞ்சிருக்கு சார், என்னுடைய மழை பெஞ்சிருக்கு. ஏன் இப்படி அடக்கி வாசிக்கிறார் தெரியாது. அக்னீஸ்வரன் அவர்கள் நேற்று பேசியதெல்லாம் உண்மை. 12 அமைச்சர்களை அழைத்து சென்றவன் புகழேந்தி. லோக்கல் ஸ்டாண்டி நான் தான் கூட்டு போகணும், நான் தான் கூட்டு போனேன். 9 வருஷம் ஆட்சி அக்னீஸ்வரன். கரெக்ட், சரியான கேள்வி. அதுல வந்து நம்ம வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அதை வந்து துரைக்கர்ணாவும் சார் இன்னொருத்தவங்களும் உட்காந்து 2 பேரும் ஒத்துக்குவாங்க நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடன் இருக்கிறார், சாப்பிட போறாங்க. கட்சியில ஒரு நண்பர் ஓடி வந்துட்டார், ஓடி வந்து கதவை தட்டி உள்ள, அண்ணா என் குடும்பத்தை நீங்க பாத்துக்கோங்க, நான் ஒரு ஆளை கொலை செய்ய போறேன்
அவன் கண்ணாபின்னு திட்டான். உங்களை திட்டினா பரவாயில்ல, அண்ணியும் சேர்த்து திட்டான். என்னால் தாங்க முடியலண்ணா, ஆகவே நான் கொலை செய்ய போகிறேன், என்னுடைய குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிக்கோ. அண்ணா ஒரு நிமிடம் அப்படியே யோசனை பண்ணி அவரை பார்த்தார். பார்த்துட்டு, ராமச்சந்திரா உள்ள அண்ணிக்கிட்ட கத்தி இருக்கும், வாங்கிட்டு வாங்கன்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. அவன் கொலை செய்யறன்றா, அவர் கத்தி வாங்கிட்டு சொல்கிறார். சரி அவர் சொல்லிட்டாருன்னு போய் உள்ளே இருந்து கத்தியை எடுத்துட்டு வந்துட்டார். இதை கொடு அவர்கிட்ட, இந்த கத்தி போதும் இல்லை, நீ போய் கொலை செய்ய, நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னாரான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆடி போய் நின்றுருக்கான் அப்படியே. அப்போ சொன்னாரா, ராமச்சந்திரா உனக்கு புரியாது, இந்த ஆள் கொலை செய்ய மாட்டான், எப்போ பேசுகிறாங்க அசிங்கமா என்னையும் அண்ணியும் பற்றி சொல்லுன்னாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசுனாங்க. 10 நாள் பேசுகிற இடத்துல நீ கொலை பண்ணியிருக்கணும். 10 நாள் டைம் எடுத்துட்டு வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிற நீ அப்படின்னு. எப்பொழுது தன்னை அரசியலில் அனாதையாக்கி செல்வாக்கு, அதிகாரம், ஆட்சி அத்தனையும் புடுங்கிட்டு அதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் கையில கொடுத்துட்டோமேன்னு கண்ணீர் விட்டு அவர்களை உள்ளே அனுப்பும் போதும் பார்த்தவன், வரும்பொழுதும் பார்த்தவன், 12 அமைச்சர்கள் உள்ளே வந்து அழுத பொழுதும் பார்த்தவன், இன்க்ளூடட் மிஸ்டர் செங்கோட்டையன். நேற்று அவர்கள் மறந்து விட்டார்கள், முழுவதற்கும் காரணம் புகழேந்தி துணை நின்றவன். ஆனா நீங்க காலதாமதமா வரீங்க. நீங்க நெல்சன் எல்லாத்தையும் சுத்தி வந்தீங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு வரவே இல்லை. நீங்க நான் அக்னீஸ்வரன் சொல்லுவார்னு நினைச்சேன், அவர் சொல்ல முடியாத கட்டத்தில் இருக்கார். சார் இவர்களை இயக்குவது பாரதிய ஜனதா கட்சி, இவர்களையும் அரசியல் செய்ய வேண்டாம் ஒதுங்கிருங்கள் சொன்னது பாரதிய ஜனதா கட்சி. எடப்பாடி மிரட்டி இணைத்துக் கொண்டதும் பாரதிய ஜனதா கட்சி. தூக்கிலே தொங்குவேன் சேரமாட்டேன் என்று சொன்னவரையும் இணைத்துக் கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. ஒதுக்கி வைத்து ஓரமாக ஒதுக்கி வைத்து பார்த்திருப்பது அண்ணன் ஓபிஎஸ்ஐ மாத்திரம்தான். ஆகவே இங்கே பின்னாலே இருந்து ஆட்டு வைப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய கட்சி ஆரம்பிச்சது பின்னாலேயும் பாஜக தானா? நிச்சயமாக அவர் அங்கே அனுமதி பெற்று ஒதுக்கி கூப்பிடவே மாட்டேன்றாங்கன்ற கோபத்தில் அவர்கள் களமிறங்கி இருக்க வேண்டும். முக்கியமாக அவர்கள் களமிறங்கியது முதுவிலே தனது இரத்த சொந்தம் தன்னால் வளர்க்கப்பட்டு அரசியலிலே அம்மாவிடம் அடையாளம் காட்டப்பட்டு தன்னாலே பல 1000 கோடி சம்பாதித்த ஒரு மனிதர் எல்லாவற்றையும் ஒப்படைத்து சென்று விட்டு வரும்பொழுது அனாதையாக வருவதற்கு காரணமான அவர் மீண்டும் இப்படி செய்கிறாரே என்கின்ற வேதனை வெளிப்பாடோடு திரு திவாகரன் துணையோடு இன்றைய தினம் விடக்கூடாது, தினகரனை முடித்து கட்ட வேண்டும் என்பதற்காக கால் வைத்து இறங்கியிருப்பதுதான் உண்மை. ஆகவே அதிலே வந்து ஒரே குறிதான், ரெண்டு பேரை வீழ்த்தணும். ஒன்னு பழனிசாமியை, 2வது தினகரனை ஒண்ணு இல்லாம செய்யணும். அதனாலதான் தினகரன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை நான் கூட இதை முதல்ல அதிமுகவோட கட்சி பிரச்சனை நினைச்சேன். இது உண்மையிலே அவங்களோட குடும்ப பிரச்சனை போலயே. குடும்ப ரொம்ப பெரிய பிரச்சனை சார். 2 பேரும் பேச மாட்டாங்க. அவன் வந்து என் முகத்துல முடிக்க கூடாதுன்ற வார்த்தையை அம்மா பயன்படுத்தி இருக்காங்க. ஆகவே அவர்கள் நேற்று மிகவும் நொந்து போய் தான் அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்கள் பேசுகிறார்கள். இன்னைக்கு பேசிட்டு போயிட்டு விட்டுறக்கூடாது. நாளையிலிருந்து அரசியல் பயணம் தொடர வேண்டும். எல்லா தொகுதிக்கும் போகணும். நீங்க நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன், நான் போக தான் போறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். பழனிசாமி நிறுத்துகின்ற கேண்டிடேட் அத்தனை பேரும் டெபாசிட் போகும் வரை ஓய போவதில்லை. நான் அதிமுகவை சொல்லவில்லை, இரட்டை இலையை சொல்லவில்லை, மற்றவற்றை சொல்லவில்லை. இந்த கட்சிக்கு அழிவிற்கு காரணமாக இருந்த ஒரு அணியின் தலைவரை இறுதி வரை எதிர்கொள்ள புகழேந்தி தயாராக இருக்கிறேன். அன்றும் எதிர்த்தேன், இந்த 9 வருஷமா நான் எதிர்த்துட்டு இருக்கேன். நடுவில் அவங்க போனாங்க அப்படின்னு அவர் சொன்னது சரிதான். ஏன்னா அவங்க நடுவில் போயிருக்க கூடாது, தொடர்ந்து அரசியல் இருந்திருக்கணும், எதிர்த்திருக்கணும். ஆனா இத்தனை நாள் கழிச்சு மனசு உடஞ்சி திரும்பி உள்ள வந்திருக்காங்க. ஆகவே ஒரு முயற்சி வெற்றி பெறட்டும். தினமும் அரசியலில் அவர்கள் கட்சியில இணைவீங்களா? சசிகலா கட்சியில் புகழேந்தி இணைவாரா? இல்ல சார், போன தடவை நெல்சன் இப்படிதான் தாவேக்கா எங்க பார்த்தாலும் விசில் சவுண்ட் கேக்குதுன்னு நீங்க உடனே விஜய்கிட்ட இணைகிறாலும் கேட்டீங்க. சார் நான் ஒரு சேக்ரிஃபைஸ் உங்கள்கிட்ட சொல்றேன். என் கண்ணில் தண்ணி வரலையே தவிர அவ்வளவு கஷ்டப்பட்டேன் சார். நான் அரசியல்ல எந்த அரசு கட்டில் பதவியிலும் இல்லை சார். 11 ஆண்டு காலம் அம்மா வழக்குக்காக ஓடாடினேன், பிணை கொடுத்தேன், சாக்ரிஃபைஸ் ஆனேன், ஜெயிலுக்கு போனேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனா எந்த பதவி சுகத்தையும் அனுபவிக்காதவன் புகழேந்தி. நேர்மையானவன், உண்மையானவன், என்னிடத்திலே தவறில்லை. இதை விட்டு வேறு ஒன்றுமில்லை. மக்கள் என்னை விரும்புவார்கள், போகின்ற இடத்தில் வரவேற்கிறார்கள். எனது பங்கும் இந்த அரசியல் களத்தில் இருக்கிறது. அது பழனிசாமிக்கு எதிராகத்தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து பேசலாம். சசிகலாவினுடைய புதிய கட்சி தமிழ்நாடு ஏற்படுத்த போற தாக்கம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சார், இது உண்மையிலேயே சசிகலாவினுடைய இந்த மூவ் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானதா, டிடிவிக்கு எதிரானதா? ஏன்னா இது இபிஎஸ்சிக்கு எதிராக இருந்தால் ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். இது இப்போ ஒரு
புகழேந்தி அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பார்த்தா அது டிடிவிக்கும் எதிராக இருக்குங்கிற போது அது இன்னும் ஒரு குழப்பத்தை உருவாக்குது. இல்லை, முதலாவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, சிக்கல், சிரமம் அவ்வளவுக்கும் முழு முதற் காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான். தொடர்ந்து இந்த கட்சியை அழிவு பாதைக்கு அழைத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இவங்க இந்த ஒருங்கிணைவும் ஒன்றிணைவும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. அது நடைபெறாத சூழலில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கட்சிக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் துரோகம் இழைத்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த துரோகச் செயலில் ஈடுபட்டவரை முதலமைச்சராக ஏற்பதற்கு பதிலாக நான் தூக்கில் தொங்குவேன் என்று சொல்லிவிட்டு ஆனால் பங்காளி சண்டை முடிந்தது, அருமை அண்ணன் எடப்பாடியோடு நான் ஐக்கியமாகிவிட்டேன் என்று போன தான் வளர்த்த பிள்ளையான டிடிவி தினகரனுக்கும் பாடம் புகட்ட வேண்டும். அதனால தான் எதிரியை வீழ்த்துவோம்னு சொல்லலை, எதிரிகளை வீழ்த்துவோம் அப்படின்னு சொன்னார். ஓகே, அதனால் இந்த வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததுங்கிற மாதிரி இல்லை இல்லை, எதிரி வந்து யார், துரோகி யார்? இல்லை, எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். துரோகிகள் என்று வருகிற பொழுது இந்த இருவருமே வருகிறார்கள் தான் நம்ம பார்க்கணும். அவங்க அந்த புள்ளியில் அதான் கேட்குறீங்க. ஆமாம். அதனால தான் ஆத்திரம் ஆவேசத்தோடு திரு டிடிவி தினகரன் எதிர்வினை ஆற்றியதை நம்ம பார்த்தோம். அவரால் வளர்க்கப்பட்டவங்க திரு சசிகலா அவர்களால். இல்லை, இப்போ டிடிவி இபிஎஸோட போயிருக்காருங்கிறது வந்து மனமுவந்தோ அல்லது பாஜக நிர்பந்தத்திலோ இல்லை அது ஒரு சாதுரியமான நடவடிக்கையாக கூட அவர் நினச்சிருக்கலாம் இல்லையா? திமுகவுக்கு போவதை கம்பேர் பண்ணும்போது, தாவேக்காவோடு போவதை கம்பேர் பண்ணும்போது கட்சியோட ஒன்றா இருந்தோம், எடப்பாடியால் ஒரு வெற்றியை கொடுக்க முடியலன்னு கிளைம் பண்ணுறதுக்காகவாது எடப்பாடியோடு டிடிவி இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் இல்லையா? இல்லை, அது 9 ஆண்டுகளாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலை. அமமுக தொடங்கப்பட்டதே துரோகி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி அவர் பிரகடனப்படுத்தி தான் போனார். பெரிய அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற அந்த நோக்கம், எண்ணம் இருப்பதாக நமக்கு தெரியல. அப்படின்னா அதிமுகவிலே இணைஞ்சிடலாம். அமமுகவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கூடுதல் பலத்தோடு ஏற்கனவே திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத அந்த இடத்தை நான் நிரப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கலாம். இன்றைக்கும் என்டிஏல போய் இணைஞ்சிட்டு நான் சீட்டு அவங்க மூலமாக தான் வாங்குவேன், எடப்பாடி கொடுத்தா வாங்க மாட்டேங்கிற அளவுக்கெல்லாம் போயிருக்கார். அப்போ இந்த உறவாடி கெடுப்பதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நோக்கம் இருக்குங்கிற சந்தேக பார்வையும் அந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே 10.5% வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுத்ததுனால ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை தென் மாவட்டங்களில் திரு எடப்பாடி அதிமுக மீதான கோபத்தை விடவும் கூடுதலான கோபம் திரு எடப்பாடி பழனிசாமி மீது தான் இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால தான் மிகப்பெரிய தோல்வியை தென் மாவட்டத்தில் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 2021 திரு டிடிவி தினகரனே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தார் அப்படிங்கிறப்போ, அப்போ முக்குளத்தோரின் செல்வாக்கை பெற்றவர் என்கிற வரிசையில் முதலிடம் திருமதி சசிகலா, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் மூலமாக தான் டிடிவி தினகரன் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அவருக்கு 2வது இடம், 3வது இடம் கிட்ட திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு சொல்லலாம். ஆனால் ராமகிருஷ்ணன் சார் கேட்ட கேள்வி ஒன்று, சசிகலாவால் பயனடைந்தவர்கள் அல்லது அதிகாரத்துக்கு வந்தவர்கள் அவங்கள நன்றி செலுத்தினாலும் கூட அதே ஒரு 30-35 வருஷம் ஆயிடுச்சு இல்லைண்ணே? இல்லை, தலைமுறையே மாறி இருக்கு. நிச்சயமா. ஆனால் இப்போ அவர் பேசிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பேச்சு இருக்குல்ல, அவர் நேரடியாக பாதிக்கப்பட்ட விஷயத்தை தான் பதிவு பண்ணுறார். அதில் உண்மை இல்லைன்னா ஒதுக்கிட முடியாது. நான் அவரை நேர்காணல் நடத்திய போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொன்னாங்க, எந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டார்கள் என்பதை. அங்கே பரப்புறாங்க அர்கரகால சிறையிலிருந்து வருவதற்கு விதிக்கப்பட்ட தடை 15 நாள், ஒரு வாரமாக கொடுக்கிறது, பாய்ஸ் கார்டனுக்கு போகக்கூடாதுங்கிறது, உறவினர் வீட்டில் தங்கினாலும் யாரையுமே பார்க்கக்கூடாது. அந்த தெருவிலேயே நம்ம வடக்கு உஸ்மான் சாலையில் இருந்த அந்த சாலையிலேயே கரைவேட்டி கட்டி கூட ஒருத்தனை அனுமதிக்க முடியலைங்கிற அளவு போலீஸ் நெருக்கடிகள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பல விஷயங்கள். இன்னொன்று, அதற்கு முன்பு செல்வி ஜெயலலிதா அவர்களால் அந்த சிறைப்படுத்த அவருடைய காலத்தில் அவங்க வெளியில் வந்தபோது இவர் மீது சிறையில் அடைக்கப்பட்ட அந்த சொன்னார், நான் அரசியல் தொடர்பே இல்லாத போதும் திரு கருணாநிதி என்னையும் சேர்த்து போட்டார். அன்றைக்கு செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, உங்களை வெளியில் அனுப்பிச்சுடுங்க போது கடைசி வரைக்குமே. அதனால தான் இன்றைக்கி அவரை சார்ந்தவர்கள் தியாகத்தான்னு சொல்கிறாங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும். இதில் இன்னொரு தகவல் பல பதிவில் நான் சொல்லியிருக்கேன். கட்சியினுடைய மூத்த முன்னோடியான திரு எஸ்.டி. சோமசுந்தரம் நேரடியாகவே அந்த அம்மாட்ட பேசி, சூப்பரண்ட்டை பேசி அவங்கள்ட்ட லைன் கொடுங்கன்னு ஏதோ கேட்குறாங்க, எழுதி கொடுத்துட்டு வா, ஏன் வீணா ஜெயிலில் போய் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. எவ்வளவு கஷ்டம்னா,
அவங்க குடி தண்ணீருக்கு மண்பானை வச்சுருந்தாங்கல்ல, அதில் சோப்பை கலக்க சொல்லி சூப்பரண்ட் கொடுத்துருக்கிறார். இந்த வேலைக்காரம்மா சொன்னாங்க, நான் குழந்தை குட்டிக்காரு, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். சூப்பரண்ட் தன் பக்கெட்டில் சோப்பை வச்சுட்டு கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டேன், குடி தண்ணீரில் போட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நெருக்கடி. அன்றைய சட்ட அமைச்சர் ஆல்ரெடி யாரனா சூப்பரண்ட் மூலமாக நீங்கள் கேட்குறத எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்க, ஏன் உங்களுக்கு இந்த சிரமம் அப்படின்னாங்க. ஆனால் நன்றி, விசுவாசம், 30-35 ஆண்டுகளாக பயணித்த தன் உடன்பரவா சகோதரி, உயிர்த்தோழி என்றெல்லாம் அவங்களே சொன்னவங்க, தன் தாயின் இடத்திலிருந்து தன்னை பரிமாறித்ததை சொன்னதாக சொன்ன அந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக நாம் ஒருபோதும் செயல்படக்கூடாது என்ற உறுதித்தன்மையோடு இருந்து பயணித்தவர். கட்சியில் பல்வேறு விதமான செயல்களோடு ஈடுபட்டாங்க. கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு 30-34 ஆண்டுகளாக எல்லா விதமான, நீங்கள் 89 தேர்தலிலிருந்து எம்பி, எம்எல்ஏ, மந்திரிகள் வந்ததில் பெரும்பாலானோர் அவருடைய சிபாரிசில் வந்தாங்கிறது தெரியும். பல தேர்தல்களில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி கோட்டுக்கு கொண்டு வந்ததிலே அவருடைய பங்களிப்பு இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் இருக்கிற வைகோ போன்றவர்கள், விசிகா, திருமாவளவன் போன்றவர்கள், பொதுவுடைமை கட்சி தலைவர்களாக கூட சொல்லுவாங்க. அப்போ அதிமுகவுக்கு சசிகலாவுக்கு என்ன தொடர்பு என்று இப்போது பேசுகிற பொழுது இந்த பேச்சு எப்படி வெளியில் எடுபடும்? இன்னொன்று, அவர் தெரிவித்த இந்த கருத்துக்கள் என்பதுமே அந்த பகுதியில் ஒரு பச்சாதாப பரிதாப உணர்வை ஏற்படுத்தும். பெண் என்பதால் கூடுதல் பலனும் இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற கருத்தாக்கம் இப்போது 2026 தேர்தலுக்கு பிறகு இந்த ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு என்கிற குரல் வலிமையாக இருக்கிற பொழுது, இந்த பிரிந்து சென்ற சக்திகளும் தேவை என்கிற கருத்தாக்கம் வருகிற பொழுது இந்த இயக்கமும் பயன்படும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் திருமதி சசிகலா களம் இறங்கி இருக்கிறார். எலெக்ஷன் நெருங்குகிற போது அதிமுகங்கிறது கூட சொல்ல முடியாது, எடப்பாடிக்கு எதிராக திரட்டப்படுகிற இந்த ஃபோர்ஸஸ் எந்த அளவுக்கு அவருக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும்? அது பாதிப்பு நிச்சயம் அதாவது எந்த அளவுக்குன்னா, என்னை பொறுத்தவரையில் ஒரு கணிசமான அளவுக்கு இன்னும் அதுக்கு மேலும் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவருடைய யுக்திகள் மாற்றப்படணும். என்னென்னா, இப்போ இந்த தரப்பில் இந்த தென் மாவட்டங்களில் இப்போ ஓபிஎஸ் தனியாக நிற்க போகிறாரு, தனியாக இருக்க போகிறாரு, ஆதரவாக இருக்க போகிறதில்ல ஏனென்றால் அவர் இது. அதுக்கப்புறம் அவங்க சசிகலா அவர்கள், இது ஒன்று. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பட்ருட்டி அவரால் எந்த அளவிற்கு ஒரு சிறிய அளவுன்னா கூட, ஏன்னா நீங்கள் இந்த 20 தொகுதிகள் இழந்தாங்க இல்லையா அமமுகனால், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வாக்கு வித்தியாசம். ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு நாளைக்கு ராமதாஸ் சீனியர் தன்னுடைய அவர் எப்படியும் இவங்களுக்கு ஆதரவாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு பன்முனை தாக்குதல் இந்த அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி சந்திக்க போகிறது. அதனால் அவருடைய யுக்திகளை கொஞ்சம் மாற்றிண்டால் ஒழிய பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். அக்னீஸ்வரன் சார், நிறைய கருத்து. ஒரு பெரிய பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பாதிப்பு அப்படிங்கிறது சட்ட ரீதியான பாதிப்பா, மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறதே அதிமுக என்கிற ஒரு நிறுவனம். அதிமுகனா எடப்பாடி தாங்கிற இடத்தையும் அவங்க அரசு பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா இவ்வளவு நாளை ஏன் விட்டுட்டீங்கன்னு தான் கேட்குறோம். நீங்கள் அவ்வளவு இதையும் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் நான் இந்த விஷயத்துக்குள்ள இந்த ஜாதி மதம் அதெல்லாம் எந்த ஒரு மனுஷனையும் வேணா நம்ம பயன்படுத்தி 2021 நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டியதை அமமுக தடுத்துச்சு. தென் மாவட்டங்களில் பெரிய லெவலில் வாக்கு. இப்போ சசிகலா அந்த இடத்துக்கு சேர்ந்துருக்காங்க. அதிமுக என்னவாகுங்கிறது தான் கேள்வி. அந்த 2021 தடுத்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியோட தானே நிற்கிறாரு. ஓகே, அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே அதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. இவங்க சொல்கிறது இவ்வளவு நாள் கழிச்சது ஏன் இப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம் சார். கடைசி நேரத்தில் இந்த ஆயுதத்தை எடுப்பதற்கு இவ்வளவு நாள் இந்த ஆயுதத்தை அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? எத்தனை அணைகளை கட்டினீர்கள்? எத்தனை கல்லூரிகளை திறந்தீர்கள்? சார், ஜெயலலிதா அம்மா எல்லாவற்றையும், எல்லா மக்களையும், எல்லா மதத்தினரையும், ஜாதியினரையும் ஒன்னா தான் பார்ப்பாங்க. ஆனால் தென்பகுதி மக்களை சற்று கரிசனத்தோடு, அதிக அக்கறையோடு பார்த்தார். ஆனால் அந்த கோணம் இந்த தலைவர்களிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது தேர்தலுக்காக தங்கள் கடைசி ஆயுதத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் எய்வது எல்லாம் புரட்சி தலைவருடைய ஆன்மாவை எதிர்த்து போராடுகின்றார்கள்.
ஒருபோது வெற்றி பெறாது. எடப்பாடி பழனிசாமி 10.5 கொண்டு வந்தார்னா கொண்டு வருகிற போது திரு ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கே இதை நான் தடுத்தேன், மறுத்தேன். நீங்கள் துணை முதலமைச்சரை ஏன் கையொப்பமிட்டீங்க? நன்றி நன்றி நன்றி. அப்புறம் தர்மயுத்தம் நடத்துறது எடப்பாடியா சார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா தனக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து தன்னை கடுமையாக விமர்சித்த அனைவரையும் அரவணைத்தார்கள். அந்த வழியில இந்த இருவரும் தலைவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை, மக்கள் செல்வாக்கு, 100% தொண்டர்களின் ஆதரவு பெற்ற அந்த இருவரும் தலைவர்கள் அந்த வழியில திரு எடப்பாடியும் வந்து கட்சி நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வரணும். அவர் பிடிவாதத்தை தளர்த்தவே இல்லையா? பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, இந்த தேர்தலில் எந்த தேர்தலையும் போட்டி விட மாட்டேன் அதுல வந்தார்ல, தலைமைதான் முடிவெடுக்கணும். சொல்லுங்க சுருக்கமா சுருக்கமா நேரமாச்சு. பொது உடைமை பூங்காவில் இருந்து ஒரு உயர்ந்த சிவப்பு மலர் இன்றைய தினம் நல்லக்கண்ணு என்கின்ற மாபெரும் தலைவன் மறைந்து விட்டார். அவருக்கு ஒரு நினைவை செலுத்தி நினைவை கூறி நான் இப்ப சொல்றேன், இவங்க இவ்வளோலாம் டிஸ்கஸ் பண்ணீங்க, நீங்களும் கேள்விகள்லாம் கேட்டீங்க. இது இப்படியே விட்டுட்டு போகாம திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு சசிகலா என்கின்ற சின்னம்மாவும் அதை ஆதரிக்கின்ற அத்தனை பேரும் ஓரணியில் திரண்டு நின்று எடப்பாடிக்கு பாடம் சொல்ல வேண்டும் என்பதுதான் இன்று நான் கூறுகின்ற கருத்து. ஒரு 10 பேர் 5 பேரை நிறுத்தினா போது நெல்சன் பெரிய வெற்றியை பெற முடியும். ஆனா தினகரனை பத்தி பேசுறீங்க, தொகுதியில 500 ஓட்டு கூட இனிமேல் தினகரனால வாங்க முடியாது. அதான் தினகரன். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த நால்வருக்கும் இந்த கோர்ட் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கடைசி